13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 995 உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஸோ இது எப்படி வந்ததுன்னு பார்த்துருவோம். நான் எப்போவுமே 99 ஒரு மாதத்தில் ஆல் போர்டில் வந்தது அப்படின்னா திரும்பவுமே 99 வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போவுமே இந்த 99 வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வீடியோவில் நான் சொல்லிட்டேன் 99 கண்டிப்பாக வரும் ஆல் போர்டில்னு. அதில் பாருங்கள் 99 ஏபியில் கரெக்டாக, அதாவது அதிகபட்சம் அது வந்த போர்டை விட மற்ற போர்டில் தான் வரும். இது இப்போ ஏசி வந்திருக்குன்னா ஏபிபிசி 99 ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அப்படியுமே ஒருத்தர் 99 ஃபாலோ பண்ணி 10,000 ரூபாய் வின்னிங் அடித்தேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது இந்த 66 88 99 அப்படின்னு சொல்லிட்டு ஏபி டபுள்ஸ் வந்திருக்கு. ஒரு 77 இதனுடைய கேப்பில் இருக்கிற நம்பரு கேமில் ஏபிலே வரலாம். சரி பாருங்கள். சரி, இந்த 95 எப்படி வந்துச்சு பிசின்ற மாதிரி பாருங்கள். 40ன்ற நம்பர் இல்லை 45 வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தேடு தான். நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு தடவை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் 46, 2 நாள் விட்டு 96, கரெக்டாக 2 நாள் விட்டு 40. ஸோ இந்த மெத்தேடு மிஸ் ஆகாமல் ஏபிஎஸ்சிபிசியில் அப்படியே வரும். அதுக்கு ஜூன் மாதத்தில் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 90, 3 நாள் விட்டு 96, 3 நாள் விட்டு 46. இது அப்படியே பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்து பாருங்கள் அதே மாதத்தில் 14 கேப் விடாமல் அப்படியே 90. அந்த 14 அந்த 46 ஆப்போசிட் 14ன்னு வச்சுட்டு கேப் விடாமல் 90. அடுத்து இந்த நம்பர் பாருங்கள். இதுக்கு அடுத்து வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி மீதி என்ன நம்பர் இருக்குது, இப்போ இந்த 14 90 வந்துருச்சு, மீதி 46ன்ற நம்பரு வரணும். அந்த 46க்கு முன்னாடியே பாருங்கள் இந்த 41ன்ற நம்பரு. ஸோ இந்த 41 நம்பர் வந்தோடனே 46 64 பிசியில் வருதோ வரலையோ ப்ளே பண்ணி பார்த்துடணும். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். முதல்ல ஒரு நாள், அதாவது 2 நாள் கேப்பு. இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அப்படியே வந்துருச்சுன்னா திரும்பவும் அது 3 நாளையோ இல்லை ஒரு 6 நாளைக்குள்ளே வரும். அப்படி வரும்போது அந்த நம்பர் கேப் விடாமல் திரும்பவும் அது மீதமாக இருக்கிற நம்பர் அப்படியே வந்துடும். இந்த 64 46 அதிகமாக வச்சுட்டு அதுக்கான சப்போர்ட்டான மற்ற நம்பர், அதாவது இந்த 2 நம்பருமே வைக்கணும். 90 ஆப்போசிட்டும் வரணும், ப்ளே பண்ணணும். 14 ஆப்போசிட்டும் ப்ளே பண்ணணும். அந்த 64 46 மட்டும் அதிகமாக ப்ளே பண்ணணும். கரெக்டாக வந்துருக்கும் பாருங்கள். இந்த மெத்தேடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மெத்தேடு தான் வந்திருக்கு பாருங்கள். இங்கே பார்த்துங்க 46க்கு 69. இங்கே சி போர்டில் இருக்கிற 6, இங்கே பாருங்கள் பி போர்டில் 6, அப்படியே 1 ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள். 6க்கு 1. அதே மாதிரி இங்கே பாருங்கள் முதல்ல இந்த 6 டைரெக்டாக வச்சுட்டு இந்த 4ன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டு இங்கே 9. அப்போ இந்த 1 இந்த 6ன்ற நம்பருக்கு 1 பி போர்டு வைக்கும்போது இந்த நம்பர் ஆப்போசிட் ஆகாமல் அப்படியே வரும். அப்படியே 19 வந்துடுச்சு. ஸோ இப்படி வரும்போது ரெண்டுமே திரும்பி வந்துடுச்சு. 46க்கு 69, 96க்கு 19ன்னு வரும்போது இந்த 40ன்ற நம்பர் 45 வரும் அப்படின்னு எதிர்பார்த்து சொல்லிட்டேன். அவர் கரெக்டாக 45 ப்ளே பண்ணிட்டார். அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள். இதில் இன்னொரு என்னென்னா 945 அப்படின்ற நம்பர் தான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். ஏன்னா சில நேரத்தில் சில பேர் கடைசியாக ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. அவருக்குமே 945ன்னே சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படின்னா, ஏன்னா இது கடைசியாக தான் பார்த்தேன், அதுக்குள்ளே சொல்ல முடியல. இங்கே பாருங்கள் இந்த 0ன்ற நம்பர் இங்கே வந்திருக்கும். இந்த செட்டில் இருங்க, எல்லாத்தையும் கழிச்சிருவோம். இந்த 064 ஏ போர்டில் பார்த்துங்க. இந்த 0ன்ற நம்பர் இதனோட இந்த செட்டோடு வந்திருக்கும். அதாவது இந்த 96 செட்டோடு வந்திருக்கும். இந்த 6ன்ற நம்பரு இங்கே 69னுடைய செட்டில் வந்திருக்கும். அப்போ மீதம் இருக்கிற நம்பர் இந்த 4 தான். இந்த 4க்கு தான் இங்கே 9 வரும், சி போர்டு 5 வரும் அப்படின்னு கரெக்டாக எடுத்தாச்சு. ஆனால் இந்த 4 தான் 9ன்னு மாற்றாமல் விட்டுட்டோம். கரெக்டாக பாருங்கள். இந்த 440க்கு 995ன்றது கரெக்டான ரிசல்ட் அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த நம்பர் திரும்பவுமே வரும் கேமில், பார்த்து வச்சுங்க. ஏன்னா இது வந்துருச்சுன்னா திரும்ப ஒரு 2 தடவையாவது வரும். இங்கே பாருங்கள் ஜூன் மாதத்துலையும் ஜூலை மாதத்துலையும் வந்திருக்கும். ஸோ அப்படி வரும்போது திரும்ப இப்போ இந்த மாதத்துலேயே திரும்ப ஒரு தடவையாவது இது கேப் விடாமலோ இல்லை 3 நாள் கேப்லையோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்து வச்சுங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தடில் 3Dயே நம்ம கரெக்டாக எடுக்கலாம். பாருங்கள் 0
046 ஃபுல் ஆப்போசிட்னே வச்சுங்க 019. இந்த 696 அப்படியே பாக்ஸை வச்சுங்க 669 அப்படி கூட பார்த்துக்குங்க. அப்போ இந்த 440 ரிசல்ட்டு தான் இங்கே வரணும். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இங்கே 2 நாள் விட்டு இங்கேயுமே 2 நாள் விட்டு வந்துருச்சு. ஸோ எல்லா விஷயத்தையும் நாம் உடனுடனே பார்த்து சொல்கிறதுக்கான டைமும் இல்லை. ரெண்டாவது மறந்துடுறோம். ஓகேங்களா, நான் நிறையா மறந்துடுறேன். அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இந்த மெத்தடெல்லாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னது தான் இதெல்லாமே. இப்போ இந்த மெத்தட் பார்த்துக்குங்க. அது பிசியில் 25, 27, 20 அப்படின்ற நம்பரு. இங்கே பாருங்கள், 25, 2 நாள் விட்டு 27, அதுக்கு முன்னாடி 2 நாள் விட்டு 29, திரும்பவும் பி போர்டில் 2 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன மெத்தடுன்னா இங்கே பார்த்துங்க, இந்த 75க்கு 25 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு பி போர்டு. அதே மாதிரி பாருங்கள் 77க்கு 27 இங்கே ஒரு நாள் விட்டு அங்கே 2 நாள் விட்டு. இப்போ பாருங்கள் இந்த 70ன்ற நம்பருக்கு 20 பிசி வரணும். ஓகேங்களா, இது எப்படியெல்லாம் ஏற்கனவே வந்துருக்குதுன்ட்டு சொல்லி நான் இங்கே எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் வச்சு ஜூம் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் 57ன்னு ஒரு நம்பரு, அப்புறம் பாருங்கள் 75, அதுக்கு ஒரு 22 ஆப்போசிட் வரணும். இங்கே பாருங்கள் 27. அதே மாதிரி பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுமே கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் 27, 2 நாள் விட்டு 25, திரும்ப இங்கே பாருங்கள் 70ன்ற நம்பரு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் வச்சு பாருங்கள், நான் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இங்கே பாருங்கள் 20. ஸோ திரும்ப சொன்னால் டைம் தான் ஆகும். இங்கே இதில் மார்க் பண்ணிக்கிறது நாள் கணக்கு எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். இதிலேருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள் 27, ஒரு 07, அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 57 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் 27, 70 இந்த நம்பரு கரெக்டாக செட்டாக வருங்க. பாருங்கள் 27, அதுக்கு ஒரு 70, திரும்பவும் பாருங்கள் இங்கே ஒரு 22, அதுக்கு ஒரு 70, திரும்பவும் பிசியில் 22 வரும்போது அப்போ பிசியில் அந்த 70னுடைய ஆப்போசிட் நம்பரு திரும்ப வரணும். இங்கே பாருங்கள் 02 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா மாதமும் வந்துருக்கும் பாருங்கள். 27க்கு ஒரு 70, 22க்கு ஒரு 02, அந்த மாதிரி நம்பரெல்லாம் கரெக்டாக வரும். அதே மாதிரி போன மாதம் அதுக்கு முன்னாடி மாதத்துலையுமே வந்திருக்கும். எழுபத்தி 25 பாருங்கள், அதே மாதிரி 77க்கு 25, 02, ஒரு 70, இதுக்கு ஒரு 22 அப்படின்னு வரணும். இங்கே பாருங்கள் ஒரு 22னுடைய ஆப்போசிட் நம்பரு அதே போர்டில் அப்படியே வந்திருக்கும். இப்போ வந்து 2 நாள் விட்டு 2 நாள் விட்டு இந்த 2ன்ற நம்பர் வந்ததுனால இங்கே பாருங்கள் 25, 27, அப்போ 20, 70ன்ற நம்பரு பிசியில் வரலாம். 20, 70ன்ற நம்பரு பிசியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தட் அப்படியே பார்த்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பாருங்கள் நிறையா அந்த மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஜூன் மாதத்தில் பாருங்கள் 29ன்ற நம்பரில் ஆரம்பித்து கரெக்டாக 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு அதனுடைய ஆப்போசிட்டே வச்சு திரும்ப 2 நாள் விட்டு 2 நாள் விட்டு ஆப்போசிட் அந்த நம்பரு ஆப்போசிட் நம்பர் வச்சு கரெக்டாக 97ல் இந்த கேம் ஏபியில் அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதம் திரும்ப ஏபியில் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 முறை 92 இருக்குது. ஓகேங்களா, அதனால் அதனுடைய நம்பரு அதே மாதிரி திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணி பாருங்கள் செப்டம்பர் மாதத்தில். அதில் பார்த்திங்கன்னா இந்த 21, 27 வந்தால் அந்த 70னுடைய ஆப்போசிட்டும் 22னுடைய ஆப்போசிட் நம்பரும் வரணும். அதுக்கு ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் பாருங்கள் 02, 02 இருக்கும், அதுக்கு 257 இருக்கும், அதுக்கு வந்து ஒரு 22ன்ற நம்பரு கேமில் இருக்கும். அதோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 17ன்ற நம்பர் வரும்போதே பிசி 62 கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். அதுக்கு பாருங்கள் 67ன்ற நம்பரு 3 முறை வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த 67 கரெக்டாக 62ன்ற நம்பரு கேமில் வந்துச்சு. ஸோ இந்த 62ன்ற நம்பரு எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மெத்தட் மறுபடியும் இந்த மாதம் வரும். இங்கே பாருங்கள் 27, 17, 69. ஸோ இது பாருங்கள் இந்த 27ன்ற நம்பருக்கு பாருங்கள்
27க்கு ஒரு 27, 69க்கு ஒரு 19, அதாவது இங்கேருந்து வச்சுப்போம். 69க்கு ஒரு 19, 27க்கு ஒரு 27, இந்த 17க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 62. ஸோ இந்த மெத்தடுமே எப்போவுமே மிஸ் ஆகாது. அதாவது 69, 17, 27. இது நீங்கள் எங்கே வேணாலும் மார்க் பண்ணி வச்சிரும் பாருங்கள். இது எல்லா மாதத்துலையுமே இந்த மெத்தட் வரும். அதாவது 17, இந்த 17, 96, அடுத்த நம்பரு என்ன வரணும், 19ன்ற நம்பர் வரணும். இங்கே பாருங்கள் 46. ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பவும் வந்து இதனுடைய ஆப்போசிட் நம்பர் ஏபியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 22 நம்பர் வரும்போது எல்லாமே, இந்த 27, 22 வரும்போது அந்த 19னுடைய ஆப்போசிட் நம்பர் கேமில் வரணும். ஓகேங்களா? இப்போ பிசியில் 27, 62, 19ன்ற நம்பர் முடிஞ்சிச்சு. இப்போ 26 ஒரு ஏபி இருக்குது. அதுக்கு அந்த 19னுடைய ஆப்போசிட்டும் 27னுடைய ஆப்போசிட்டும் கேமில் ஏபியில் வரணும். அதே மாதிரி இந்த 32 அதனுடைய ஆப்போசிட்டும் ஏபியில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரணும். எப்படின்னா, போன மாதம் பாருங்கள் 73க்கு 73, அதே மாதிரி அந்த 73, 82, இங்கே ஒரு 82 இருக்கும். அதே பாருங்கள் இங்கே 73 இருக்கும். திரும்ப இன்னொரு நம்பர் 37. ஸோ இந்த மாதிரி ஏபியில் திரும்ப வந்து அந்த 32னுடைய ஆப்போசிட்டு வர மாதிரி இருக்குது. அப்போ பிசியில் நம்ம 20ன்ற நம்பர் எடுக்கிறோம். 20. அப்போ ஒருவேளை இந்த 32னுடைய ஆப்போசிட்டு 870ன்னும் வரலாம். ஓகேங்களா? 870 அப்படின்ற நம்பரும் வரலாம். ரெண்டாவது 92 2 இருக்குது. ஸோ இந்த 92க்கு ஒரு 47 ஏபியில் ஃபுல் ஆப்போசிட் அடிக்கணும், இல்லைன்னா 42 அடிக்கணும். ஸோ இதையுமே பார்த்துக்குங்க. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. சரி, இருந்தாலும் பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து அந்த 2ன்ற நம்பரு பி போர்டை வச்சு தான் கேம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 3 நாள் கரெக்டாக 6, 6ன்ற நம்பரு 4 நாள் 4 நாள் விட்டு கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டுமே வந்து 2 நாள் விட்டு 2 நாள் விட்டு 3 நாள் 3 முறை வந்துருச்சு. ஸோ 4வது முறையுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 20, 70ன்ற பிசி வச்சு ஏ போர்டு 8ன்ற நம்பரு வச்சு பாருங்கள். பாருங்கள் 870, 820ன்னு எடுத்திருக்கேன். இந்த 870, 820 போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடெல்லாம் ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு வர்றது எல்லாமே மிஸ் ஆகாமல் வந்துடும். உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டு 0வோ இல்லை பி போர்டு 2ன்ற நம்பர் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம்.